எல்லாருக்கும் வணக்கம். ஸோ யோகா சின்ன சின்ன ஆசனாஸ் சொல்றதுக்கு முன்னாடி யோகானா என்ன அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஸோ யோகா வந்து ஆசனாஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். ஆசனாஸ் நிறைய பண்ணுவாங்க, பிரீத்திங் எக்ஸசைஸ் நிறைய சொல்லி தருவாங்க அப்படின்றத நம்ம பேசிக்கா கத்துருக்கோம். யோகா மூலியமா பெரிய விஷயம் நிறைய வந்து ஃபிட்னஸ் கிளாஸ் போவாங்க, வாக்கிங் பண்ணுவாங்க, நிறைய சைக்கிளிங் பண்ணுவாங்க, இந்த மாதிரி நிறைய ஃபிட்னஸ் கிளாஸ் போவாங்க. ஆனா யோகால பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா, யோகா பண்ணும்போது உங்களுக்கு வெளி உறுப்புகள் மட்டும் இல்லாம உள்ள இருக்க உறுப்புகளுக்கும் ரொம்ப நன்மை அடையறனாலதான் யோகால வந்து ரொம்ப நன்மை அப்படின்றத வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க. இப்ப நீங்க ஜிம் போறீங்கனாலும், வாக்கிங் போறீங்கன்னா, வாக்கிங் போனா உங்களுக்கு இதயத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஃபிட்னஸ்ல குறிப்பிட்ட விஷயங்கள் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனா யோகால ஆசனாஸ் பண்ணா ஒரு ஒரு உறுப்புகள் உள்ள இருக்க உறுப்புகளுக்கும் சரி, வெளியில இருக்க உறுப்புகளுக்கும் சரி, ஒரு ஒரு உறுப்புகளுக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பிராணாயமா மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி மூலியமா உங்களுடைய ஆயுள கூட நீண்ட நாளா கொண்டுட்டு போலாம் அப்படின்றதுக்கு கூட நிறைய விஷயங்கள் நம்ம ரிஷி முனிவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. நம்ம வெறும் மூச்சு பயிற்சியால மட்டுமே நான் இவ்வளவு வருஷங்கள் வாழ்ந்திருக்கேன் அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இன்னைக்கும் இருக்கு. நிறைய நம்ம முன்னாடி அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில நம்ம சிவனுடைய இதுல எடுத்தோம்னா நிறைய பேருடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா பிராணாயமா பண்ணி மூச்சு பயிற்சியில மட்டும் நம்ம ரிஷி முனிவர்கள்லாம் வந்து வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இது இருக்கு. சோ அதுக்கு முன்னாடி யோகா பத்தின இன்ட்ரோடக்ஷன் இதுதான் சொல்லியிருக்கேன். அப்புறம் மேடம் மேடம் ஒரு ஒரு மாஸ்டர் வந்து எனக்கு தியானம் செய்யும் போது முதுகு வலி வருகிறது என்று சொல்கிறார்கள். நீங்கள் கேள்விகளை இறுதியில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். சாட் பாக்ஸில் போட்டிருக்காங்க. கேள்விகளை இறுதியில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். சோ இப்ப நான் வந்து உட்கார்ந்து இருக்கிற சிட்டிங் போஸ்டர்ல, அதாவது காலையில எழுந்த உடனேயும் நீங்க நம்ம தூங்கிட்டு இருக்கிற நம்ம நிறைய ஹார்ஸ் தூங்குவோம். அதாவது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க. சோ 8 மணி நேரம் தூக்கத்துக்கு எழுந்த பின் நம்ம என்ன பண்ணணும், என்ன சின்ன சின்ன ஜாயிண்ட் ஸ்ட்ரெச்சஸ், அதாவது காலையில எழுந்த உடனே பெட்லயே நம்மளுக்கு சின்ன சின்ன ஜாயிண்ட் ஸ்ட்ரெச்சஸ் மட்டும் நம்ம கொடுக்கலாம். அந்த ஜாயிண்ட், அதாவது எழுந்த உடனே எங்களுக்கு நடக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, எழுந்த உடனே பாடி அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆன மாதிரி இருக்கு, அந்த ஸ்ட்ரெச்னஸ் மட்டும் ரிலீஃப் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதாவது ஒண்ணும் பண்ண வேணாம், பெட்ல உட்கார்ந்து இருக்கிற இதுலயே பண்ணலாம், இல்லையா எழுந்து சேர்ல உட்காந்து பண்ணலாம், ஒண்ணுமே தப்பே கிடையாது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம எழுந்த உடனேயும் கழுத்து பகுதிக்கு நம்ம பார்ப்போம். அப்ப கழுத்து பகுதிக்கு என்ன பண்ணணும்னா மேல கீழே, அவ்வளவுதான். மேல 1 2 3 4 5. சோ மேல கீழே. அப்ப கழுத்து பகுதி மேலேயும் கீழேயும் பண்றீங்கன்னா கழுத்துக்கான ஸ்ட்ரெச், அதாவது C2 C3க்கான ஸ்ட்ரெச்சும் கிடைக்கும் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங் என்னன்னா, உங்களுக்கு நல்ல இந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு த்ரோட்டுக்கும் நல்ல உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கேர்ள்ஸ்க்கு பெருசா விமனுக்கு தைராய்டு இஷ்யூஸ்லாம் இருக்கும். ஸோ அதுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும் இந்த இடத்துல, நல்லா மேல மேல பார்த்து கீழே பார்க்கும்போது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஷோல்டருக்கும் ஆர்ம்ஸ்க்குமான இது என்னன்னா, நல்ல ஸ்ட்ரைட்டா ஸ்பைனல் எடுத்துட்டு நல்ல நேரா நின்று ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கணும். 1 2 3 4 5. அதே மாதிரி ஆப்போசிட் ஸ்ட்ரெச் 1 2 3 4 5. ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஷோல்டர், நல்ல இந்த ஷோல்டருக்கும் ஆர்ம் ஃபிட்டுக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ ஷோல்டருக்கும் ஆர்ம் ஃபிட்டுக்கும் கொடுத்துட்டோம். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்போக்கும் இங்க ரிஸ்டுக்கும் நம்ம கொடுக்க போறோம். ஸோ எல்போக்கும் ரிஸ்டுக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் எல்போக்கு கீழே வெறும் நம்ம கை எப்படி இங்க மேல வச்சுட்டு 1, ஆப்போசிட் சைட் 2 3 4 5. அவ்வளவுதான். இது நீங்க 5 டைம்ஸும் பண்ணலாம், இல்ல எனக்கு ரொம்ப இன்னும் ஸ்ட்ரெச்சஸ் வேணும்னா நீங்க 10 டைம்ஸ் கூட எடுத்துக்கலாம். அடுத்தது ரிஸ்டுக்கு என்ன பண்ண போறீங்கன்னா வெறும் ரொட்டேஷன் 1
2, 3, 4, 5. Opposite side 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி opposite sideல இந்த handல 1, 2, 3, 4, 5. Opposite side 1, 2, 3, 4, 5. அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா ரிஸ்ட் நம்ம முடிச்சிருவோம். ரிஸ்ட் முடிச்சோடனே நம்மளுக்கு என்ன ஆகும்னா ஃபிங்கர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா நம்ம தூங்கி எந்திரிச்சோடனே ஒரு மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணா கையை நல்லா அழுத்தி நல்லா ஓப்பன், நல்லா அழுத்தி நல்லா ஓப்பன், நல்லா அழுத்தி நல்லா ஓப்பன். ஸோ இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணிட்டு நம்ம இப்ப என்ன ஆகும்னா கழுத்து பகுதிக்கான ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்துருவோம். ஷோல்டர் ஆர்ம் ஃபிட்க்கு ஸ்ட்ரெச்சஸ் கொடுப்போம். எல்போஸ் முடிஞ்சிரும், ரிஸ்டும் முடிஞ்சிரும், ஃபிங்கர்ஸ்க்கும் முடிஞ்சிரும். அதுக்கு அடுத்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ரிப் கேஜ், அதாவது செஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டம்மி ஸ்டொமக்குக்கும் நடுவில் இருக்கிறது தான் ரிப் கேஜ். அந்த ரிப் கேஜ் தான் உங்களுக்கு லாக் மாதிரி இருக்கும். ஸோ லாக் என்ன பண்ண போறோம், லாக் என்ன பண்ணணும்னா நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ண போறோம், ரிலீஃப் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா உட்கார்ந்து இருக்கிறதுலயே நம்ம என்ன பண்ண போறோம்னா லெஃப்ட் ஹேண்ட், அதாவது ரைட், இப்ப நம்ம இப்படி உட்கார்ந்து இருக்கோம்னா உங்களுடைய இடது கையை எடுத்து உங்களுடைய வலது முட்டில வச்சு உங்களுடைய ஆப்போசிட் ஹேண்ட், அதாவது ஆப்போசிட் ஹேண்ட பின்னாடி நல்லா நோக்கி நல்ல ஒரு ஸ்ட்ரெச், ஸ்பைனலுக்கும் ரிப்கேஜுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரெச். 1, 2, 3, 4, 5. அதே மாதிரி ஆப்போசிட் சைட் ஸ்ட்ரெச். 1, 2, 3, 4, 5. இந்த இது கொடுத்தீங்கன்னா இந்த ரிப் கேஜ்க்கு, இந்த ஸ்பைனலுக்கு அப்படின்னு இந்த பார்ட்டுக்கே ஸ்ட்ரெச் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ அப்ப மேல இருந்து கீழே வரையும் ஸ்ட்ரெச் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நல்லா மேல கை தூக்கிட்டு நல்லா ரிலாக்ஸ் கொடுக்கலாம். 1, 2, 3, 4, 5. அதை பண்ணி அப்படியே ஃப்ரண்ட்ல நீங்க நல்லா இப்படி நல்லா ஃப்ரண்ட்ல இப்படி படுத்துடணும். ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5. அவ்வளவுதான். இந்த இதை கொடுத்தீங்கன்னா இது டெய்லிக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெச்சஸ் தான். இந்த ஸ்ட்ரெச்சஸ் வந்து நல்லா உங்களுக்கு நெக்ல இருந்து, ஷோல்டர்ல இருந்து, ஆர்ம் ஃபிட்ல இருந்து உங்களுக்கு நல்ல ஹிப் வரைக்கும், ஹிப்ல இருந்து கீழே வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்க எழுந்து நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. அழகா நீங்க நடந்து உங்களுடைய அன்றாட வேலைகளை நீங்க பார்க்க ஆரம்பிக்கலாம். அடுத்து ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் பிராணாயமா கொடுக்கணும். பிராணாயமான்றது மூச்சு பயிற்சி. ஸ்ட்ரெச்சஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பாடியில முக்கியமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். மூச்சு பயிற்சி மட்டுமே டெய்லி காலையில ஒரு 15 நிமிஷம் கம்பல்சரி பண்ணலாம். பண்ணீங்கனாலே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஆயிலும் நல்லா நீடிக்கும், உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். ஸோ அதனால உங்களுக்கு காலையில எழுந்த உடனே பண்ணக்கூடிய ஒரு 3 பிராணாயமா மட்டும் சொல்லித்தரேன். இந்த 3 பிராணாயமா மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஆனா இந்த பிராணாயமால வந்து நீங்க கத்துக்க வேண்டியது, மூச்சு பயிற்சினா என்ன அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்றத சொல்லிடுறேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இங்க இருந்து ஆரம்பிங்க. முதல்ல வந்து நம்மளுக்கு தொண்டை வழியா நம்மளுக்கு 2 பைப் லைன் போகும். அதாவது சும்மா இமேஜின் பண்ணிக்கோங்க, 2 பைப் லைன். ஒரு பைப் லைன் ஃபுட் பைப் லைன், இன்னொரு பைப் லைன் பிரீத்திங் பைப் லைன். ஸோ அப்ப இந்த பிரீத்திங் பைப் லைன்ல இருந்து நேரா சும்மா ஒரு நீங்களே கனவு கண்டுக்கோங்க, நம்மளுக்கு நேரா நின்று நல்லா கீழே ஒரு பலூன் மாதிரி விரியும். அப்ப அந்த நேர்கோடு கீழே ஒரு பலூன் மாதிரி விரியறது தான் நம்மளுடைய நுரையீரல், அதாவது லங்ஸ் பார்ட்னு சொல்லுவோம். இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா இருக்கும், இங்க 2 நுரையீரல் இருக்கும். சோ அப்ப இந்த பார்ட்டை தான் நம்ம லங்ஸ் பார்ட்னு சொல்லுவோம். இந்த லங்ஸ் பார்ட்ல நம்ம எந்த அளவுக்கு மூச்சு பயிற்சி கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு மூச்சு நம்ம கொடுக்கிறோம் அப்படின்றதுதான் மூச்சு பயிற்சின்னு சொல்றாங்க. இந்த லங்ஸ் பார்ட்டை ஒரு 3 விதமா நீங்க பிரிச்சுக்கலாம். முதல் விதம், 2வது விதம், 3வது விதம். அதாவது முதல் விதம் நார்மலா நம்ம தொண்டையில இருந்து மூச்சை எடுத்து மூச்சை விடுறது, நார்மலா பண்றது. அடுத்த பார்ட் 3ஆ பிரிச்சிங்கன்னா அடுத்து நடுவுல இருக்க பார்ட் என்ன ஆகும், செஸ்ட் பிரீத்திங். செஸ்ட்ல இருந்து பிரீத் பண்றது, செஸ்ட்ல இருந்து இன்னேல், செஸ்ட்ல இருந்து எக்ஸேல் நம்ம கொடுக்கிறது.
அடுத்தது உங்களுக்கு பேஸ், அதாவது அந்த லங்ஸ், அந்த நுரையீரல வந்து கீழே பேஸ்ல இருந்து நீங்க கொடுக்குற மூச்சு தான் வந்து பாத்தீங்கன்னா, பேஸ்ல இருந்து கொடுக்குற மூச்சு பயிற்சி தான் ரொம்ப பெரிய மூச்சு பயிற்சி. அந்த பேஸ்ல இருந்து கொடுக்குற மூச்சு பயிற்சியை தான் நம்ம யோகால எப்பொழுதுமே கொடுப்போம். எல்லாருனாலையும் மேல இருக்க 2 பார்ட் ஆஃப் மூச்சு பயிற்சியை கொடுக்க முடியும். மேல இருக்க தொண்டை மூச்சு பயிற்சி நம்ம நார்மலா எல்லாருமே பண்ணுவோம். செஸ்ட் மூச்சு பயிற்சியும் எல்லாருமே பண்ணுவோம். கீழே இருக்க பேஸ் அடித்தளத்துடைய மூச்சு பயிற்சி தான் வந்து பாத்தீங்கன்னா யோகால கொடுக்கக்கூடியது. இப்ப அடித்தளத்தோட மூச்சு பயிற்சி, அதாவது பேஸ்மெண்ட், அந்த லங்ஸ் உடைய பேஸ்மெண்ட்ல இருந்து மூச்சு நம்ம எடுக்கும் போது எப்படி நீங்க அடித்தளத்துல இருந்து மூச்சு எடுக்கணும் அப்படின்றத நீங்க கத்துக்குவீங்கன்னா, நீங்க கீழே இருந்து, அதாவது லங்ஸ்ல இருந்து நீங்க மூச்சு அடித்தளத்துல இருந்து மூச்சு எடுக்கும் போது உங்க வயிறு பெருசாகணும். மூச்சு கீழே இருந்து, அதாவது லங்ஸ் பேஸ்ல இருந்து இன்ஹேல் பண்ணும்போது வயிறு ஆட்டோமேட்டிக்கா பலூன் மாதிரி விரியணும். இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியே வரணும். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும். இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியில வரணும். எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ள போகணும். இதுதான் பாத்தீங்கன்னா பேஸ், அடித்தளத்துல இருந்து நீங்க பண்ணக்கூடிய மூச்சு பயிற்சி. அடித்தளத்துல இருந்து நீங்க நுரையீரல்ல இருந்து தான் நீங்க மூச்சு பயிற்சியே பண்றீங்க. ஆனா ஏன் வயிறு பெருசாகுது? நம்ம பண்றது நுரையீரலுக்கானது, ஆனா ஏன் வயிறு பெருசாகுதுன்ற கேள்வி வரும். ஏன்னா நுரையீரல் லங்ஸ் பார்ட்ல இருந்து பேஸ்ல இருந்து தான் நீங்க வந்து மூச்சு பயிற்சி பண்றீங்க. ஆனா நமக்கு அதுக்கு கீழே ஸ்டொமக் இருக்கு, அதாவது வயிறு பகுதி இருக்கு. வயிறு பகுதிக்கு நுரையீரலுக்கும் நடுவுல ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு பேர் தான் டயப்ரம் சொல்லுவோம். அது என்ன ஆகும், நுரையீரல்ல நீங்க போய் மூச்சு கொடுக்கும் போது அந்த டயப்ரம் என்ன பண்ணும், டயப்ரம் இடிச்சு வயிறு என்ன பண்ணிடும், பெருசாக்கிரும். டயப்ரம் என்ன பண்ணும், டயப்ரம் கொண்டு போய் மூச்சு இவங்க விடுறாங்க அப்படின்னு சொல்லி அதை அழுத்தி வயிற்ற பெருசாக்கும், அப்புறம் வயிற்ற சுருக்க வைக்கும். சோ இந்த பயிற்சியவே நீங்க காலையில பெட்ல உட்காந்து பண்ணீங்கன்னா அவ்வளவு நல்லது. அதாவது அடித்தளத்துல இருந்து பேஸ்ல இருந்து நீங்க கொடுக்கும் போது உடம்புல இருக்க நூற்றுக்கணக்கான செல்ஸ்கள் நல்ல உடம்புல வந்து நல்லா உங்களுக்கு உடம்புல நல்லது பண்ணி கொடுக்கும். நர்வ் சிஸ்டம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாடியில எல்லாமே நல்லா இது பண்ணும். ஸோ இதை மட்டும் ஒரு 5 டைம்ஸ் பண்ணலாம். நீங்க ஜஸ்ட் கையை வந்து கீழே வச்சு முத்ராஸ் வந்து சின்முத்ரால வச்சுக்கோங்க. சின்முத்ரால வச்சுட்டு கண்ணை மூடிட்டு இன்ஹேல், நான் சொன்ன மாதிரி அடித்தளம் பேஸ்ல இருந்து இன்ஹேல், வயிறு பெருசாகணும். எக்ஸேல், நல்லா வயிறு உள்ள போகும். இன்ஹேல், வயிறு நல்லா பெருசாகணும். எக்ஸேல், வயிறு நல்லா உள்ள போகும். இன்ஹேல், எக்ஸேல், inhale, exhale. இது வந்து கொஞ்சம் எடுத்தோடனே பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மூச்சு பயிற்சி மட்டும் காலையில இருந்து கண்ணை மூடிட்டு நீங்க தியானத்துல பண்ணும் போது இந்த மூச்சு பயிற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் போறதே தெரியாத அளவுக்கு இந்த மூச்சு பயிற்சியை மட்டும் ஃபாலோ பண்ணா போதும். பாடியில எந்த ஒரு டிசீஸுமே வரவே வராது. சோ சின்முத்ரா, சின்முத்ரா வந்து பேசிக்கா மைண்ட ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு முத்ரா. இந்த முத்ரா எப்பவுமே நீங்க பண்ணலாம். எப்பவுமே இந்த சின்முத்ரால கையில வச்சுக்கலாம். டென்ஷனே ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க வச்சுக்கக்கூடிய முத்ரா சின்முத்ரா. சார் ஓகேவா சார்? எஸ் மேடம், ப்ளீஸ் ப்ரொசீட் மேடம். நல்லா இருக்கு. எஸ், ஓகே. சோ சின்முத்ரா பண்ணலாம். சோ இன்னொரு பிராணாயமா சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க இது பண்ணிடுவீங்க. அடுத்து உங்களுக்கு வயிறுல, அதாவது நீங்க பிபி பேஷண்டா இருக்கீங்க, நீங்க சுகர் பேஷண்டா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பிராணாயமா கண்டிப்பா பண்ணக்கூடாது. நீங்க மெல்லமா பண்ணலாம் இந்த பிராணாயமாவை. ஓகேங்களா? இந்த பிராணாயமா ஃபுல் அண்ட் ஃபுல் வயிற்றுல இருக்கக்கூடிய சிறுகுடல் பெருக்குடலுக்கான சுத்தத்தை செய்யறது, டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பிராணாயமா. அதுக்கு பேரு தான் கபாலபதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னேல் நல்லா பண்ணிடுவீங்க, எக்ஸேல ஃபாஸ்டா பண்ணுவீங்க. அதை வந்து முதல்ல நீங்க பேசிக் கத்துக்கோங்க. பேசிக் கத்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல் பிளெட்ஜா பண்ண முடியும். சோ பிபி இருக்கவங்க, சுகர் இருக்கிறவங்க இதுக்கெல்லாம் என்ன எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நான் பிபி சுகர் இருக்கவங்களுக்கு சொல்லி கொடுத்துடுறேன். கை நல்லா உங்க முட்டி பகுதியில இருந்து உங்களுடைய முதுகு தண்டு கொஞ்சம் முன்னாடி வந்து இன்னேல் நல்லா நான் சொன்ன மாதிரி பேஸ்மெண்ட்ல இருந்து இன்ஹேல், நல்லா வயிறு வெளியில வந்து
எக்ஸேல் என்ன பண்ண போறீங்கன்னா ஸ்லோவா அவ்வளவுதான் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து பிபி இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க, வயிற்றுல ஏதாவது ஆபரேஷன் பண்ணிருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறவங்க இவ்வளவுதான் பண்ணணும். இல்ல எனக்கு எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸுமே இல்ல, எனக்கு பிபி நார்மலா இருக்கு, சுகர் நார்மலா இருக்கு, நான் நல்லாவே இருக்கேன், எனக்கு ப்ராப்ளமே இல்லைன்றவங்க நான் சொல்றேன் இந்த பேசிக். இது காலையில எழுந்தோடனே எம்டி ஸ்டொமக்ல, அதாவது வயிற்றுல தண்ணி கூட படாம நீங்க இந்த கபாலபதி பண்றது அவ்வளோ நல்லது. இதுக்கான பெனிஃபிட் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதை எப்படி பண்ணணும்னு சொல்லிடுறேன். இது வந்து நான் வந்து உங்களுக்கு இதுல சொல்லித்தரேன், அதாவது பேசிக் ஃபார்ம்ல சொல்லித்தரேன். ஓகேங்களா? என்ன பண்றீங்கன்னா இதே மாதிரிதான் முன்னாடி வந்து இன் ஏ, வயிறு நல்லா வெளியில வந்துடணும். எக்ஸேல் ஃபாஸ்ட் எக்ஸேலா இருக்கணும். இது எத்தனை தடவை பண்ணலாம்னா, இந்த மூச்சை வெளியில விடுறது ஒரு 10 கவுண்டிங் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல ஒரு 5 கவுண்டிங், அடுத்த நாள் ஒரு 10 கவுண்டிங், அதுக்கு அடுத்த நாள் 15 கவுண்டிங். இந்த மாதிரி நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்க எக்ஸேல் கவுண்டிங்க நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் கபாலபதி. ஆக்சுவல் இந்த கபாலபதி எப்படி பண்ணணும்னா, ஸ்ட்ரெயிட்டா நீங்க உட்காந்துக்கணும். பத்மாசனால உட்கார முடியும்னா உட்காந்துக்கலாம், சின்முத்ரால கை வச்சுக்கலாம், தியான முத்ரால கை வச்சுக்கலாம், எதுனாலும் வச்சுக்கலாம். ஆக்சுவல் கபாலபதி ஸ்பைனல் ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். இது வந்து நீங்க வந்து இந்த பேசிக் பண்ணா தெரியாம ஆக்சுவல் கபாலபதி பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ இப்ப நேரா உட்காந்து இன் ஏர், எக்ஸேல், ஃபாஸ்ட் எக்ஸேல். இப்படி கண்டினியூஸா போயிட்டு இருக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஆக்சுவலி நல்ல பிராணாயமா கத்துக்கிட்டீங்கன்னா இது வந்துடும். ஓகேங்களா? இது வந்து எந்த பிபி சுகர் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கிறவங்க இந்த ஸ்பைனல் ஸ்ட்ரெச் கொடுத்து இந்த எக்ஸேல் பண்ணணும். இதுல என்ன பெனிஃபிட், என்ன உங்களுக்கு நன்மை தரும்னு கேட்டீங்கன்னா, கபாலபதி பிராணாயமா சிறுகுடல் பெருக்குடலுக்கு இருக்க டாக்ஸின்ஸை காலையிலேயே உங்களுக்கு நல்லா ரிலீஃப் பண்ணி விட்டோம். அதாவது ரத்தத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு ஃபாஸ்ட் பீட் கொடுக்கும், ஃபாஸ்டா ரத்தம் ஓட்டம் கொடுக்கும். ரத்தம் ஓட்டம் உடம்புல நல்லா ஓட ஓட உடம்புல இருக்க வியாதிகள் எல்லாம் கம்மியாகும். ஸோ நல்ல ரத்த ஓட்டத்தை கொடுக்கும், ஆக்டிவ்னஸ் நல்லா கொடுக்கும், பாடியில நல்லா ஆக்டிவா வச்சுக்கும் இந்த பிராணாயமா பண்ணும்போது. அதனாலதான் காலையில பண்ணணுன்றது. இதை தப்பா பண்ணீங்கன்னா வயிற்று பகுதி கொலாப்ஸ் ஆயிடும். அதே மாதிரி சாப்பிட்டு பண்ணீங்கனாலும் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால இதை சாப்பிட்டு பண்ணக்கூடாது, எம்டி ஸ்டொமக்ல பண்ணணும். அதே மாதிரி பேசிக்கா முதல்ல பண்ணணும். இன் ஏர், எக்ஸிட், ஸ்லோவா பண்ணணும். இதை ஏன் பிபி இருக்கவங்க சுகர் இருக்கவங்க பண்ணக்கூடாது அப்படின்னா, பிபி இருக்கவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு பிளட் பிரஷர் இருக்கும். அவங்க வந்து என்னன்னா இன்ஏல் ஸ்லோவாவும் எக்ஸேல் ஸ்லோவாவும் தான் இருக்கணும். அவங்களுடைய பிளட் பிரஷர் வந்து ஃபாஸ்டா இருந்ததுன்னா பிபி அவங்களுக்கு இன்னும் ரைஸ் ஆயிடும். அதனால அவங்க ஸ்லோவா தான் அவங்க பண்ணணும். சுகர் பேஷண்ட்டும் ஸ்லோவா தான் பண்ணணும் அவங்களோட எக்ஸேல் இருக்கிறவங்க. ஓகேங்களா? சோ இது ரெண்டாவது பிராணாயமா. மூணாவது ஒரு பிராணாயமா பாடி எனர்ஜிக்கு. காலையில எழுந்தவொடனே நீங்க பண்ணக்கூடியது. ரொம்ப டயர்டா இருக்கு, காலையில எழுந்தாலும் எனக்கு ரொம்ப டயர்ட்னஸ் ஃபீலிங்காவே இருக்கு, எழுந்து ஒரு 2 வேலை பார்த்தேனாலே எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்றவங்க இந்த பிராமரி பிராணாயமா நீங்க ட்ரை பண்ணலாம். டெய்லிக்கும் நீங்க ட்ரை பண்ணலாம். இது யாருனாலும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு வந்து பிபியா இருக்கணுமா, சுகர் பேஷண்ட் இருக்கணுமா கண்ட்ரோலே கிடையாது, யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். காலையில எழுந்தோடனே ஒண்ணும் பண்ண வேணாம், காதை நல்லா இறுக்கி பொத்தி எந்த சத்தத்தையும் கேட்காம இன் ஏல், அதே மாதிரி பேஸ்மெண்ட்ல இருந்து இன் ஏல், எக்ஸேலுக்கு பி சவுண்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி பிராமரி பிராணாயமா கண்டினியூஸா 5 டைம்ஸ் to 10 டைம்ஸ் கூட நீங்க பண்ணலாம். பாடியில நல்ல எனர்ஜி கொடுக்கும், நல்ல சத்து கொடுக்கும், இன்ஸ்டன்ட் எனர்ஜி கொடுக்குற
பிராணாயமா, பிராமரி பிராணாயமா, இந்த 3 பிராணாயமா காலையில எழுந்தோடனே ஃபர்ஸ்ட் நான் சொன்ன அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இந்த 3 பிராணாயமா பண்ணிடுங்க. முத்ராஸ்ல நீங்க பண்ணவே நீங்க முத்ராஸ் பண்ணிக்கலாம். சின்முத்ரா பண்ணிக்கலாம். தியான முத்ரா வந்து ரைட் ஹேண்டு லெஃப்ட் ஹேண்டு கீழே 2 டிப் கை வச்சுக்கலாம். கண்ணை மூடிட்டு இன்னேல் எக்ஸேல். தியான முத்ராவும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும். நம்ம மைண்டை வந்து பாசிட்டிவ் திங்கிங் பண்ண வைக்கும். ஸோ இதுவும் நீங்க பண்ணலாம். அப்புறம் இன்னைக்கு ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல வந்து நிறைய பேர் வந்து பெண்கள் எல்லாருமே வந்து விளக்கேத்துவோம், சாமி கும்பிடுவோம். ஆண்களும் பண்றாங்க, எல்லாருமே பண்ணலாம், தப்பே இல்லை. அப்போ சாமி கிட்ட வந்து நம்ம நிறைய வேண்டுதல் வைப்போம், நிறைய கேட்போம். அப்ப நீங்க இந்த முத்ராவை ஃபாலோ பண்ணி சாமிகிட்ட வேண்டும் போது ரொம்ப ஆக்டிவா இருக்கும், மைண்டும் ஆக்டிவா இருக்கும். நமக்கு சாமி கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்களும் பாசிட்டிவா கேட்க தோணும். என்னன்னா குபேர முத்ரா, அதாவது எல்லா கைகளும் இணைச்சு நல்லா கீழே உட்கார்ந்து உங்களுடைய மடி மேல எப்படி உட்கார்ந்து நல்லா விளக்கை ஏத்திட்டு கண்ணை மூடிட்டு உங்களுக்கு கேட்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கேட்கலாம். பாசிட்டிவா கேட்கணும். அதாவது நமக்கு நல்ல விஷயங்கள் வேணும், நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றது, எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றத வேண்டலாம். இது குபேர முத்ரா. ஓகேங்களா? ஓகேவா சார்?